இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆறு ஒன்று ஆயிடுச்சுன்னு வை, உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையும் கொளுத்திடு. ஐயோ, இதை நம்ம அடிக்காம விட்டா அவர் சொன்ன மாதிரி காலையிலக்குள்ள ஃபில் பண்ண முடியாம போச்சுன்னா பாவம் அந்த பொண்ணு, அவ வாழ்க்கையே வீணா போயிடும். எப்படியாவது இதை பண்ணியே ஆகணும். இந்த நேரத்துல நம்ம பைக் எடுத்துட்டு எங்க போறான்? இவன் எங்க போனா நமக்கு என்ன? நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அக்கா பாவம்மா, எப்படிமா அவங்க மட்டும் தனியாளா அவ்வளவு பெரிய சம்ப நிரப்ப முடியும்? அதுவும் விடியறதுக்குள்ள பண்ணணும்னு அப்பா சொல்லிட்டாருமா. இவ்ளோ கம்மியான டைம்ல எப்படிமா முடியும்? அதாண்டி எனக்கு ஒன்னும் புரியல. அவ வேற பாக்குறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கா. விடியறதுக்குள்ள தண்ணிய நிரப்பலனா உங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னு உனக்கு தெரியும்ல. இந்த குழப்பம் எல்லாம் நீ அவளை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி உனக்கு இருந்திருக்கணும். திரும்ப படிக்க போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இருந்திருக்கணுமா இல்லையா? அம்மா ப்ளீஸ்மா, ஏதாச்சும் பண்ணுமா, பாவம்மா. ஏய், என்னடி பண்ண சொல்ற? இதெல்லாம் நீ அவளை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இங்க பாரு, உனக்கு இந்த வீட்டோட கட்டுப்பாடு என்னன்னு தெரியும்ல. அதையும் மீறி நீ போனதுனால தானே இவன் உன்னை மேல படிக்கணும்னு சொன்னா. இங்க பாரு, உங்க அப்பாவோட பேச்ச மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏம்மா, நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது அவ்வளவு பெரிய பாவமா? ஆமா, பாவம் தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பாவம் தான். இங்க உன் அப்பா என்ன சொல்றாரோ அதுதான் வேதம். இந்த குடும்பத்துக்கு எது நல்லது கெட்டதுன்னு அவருக்கு நல்லா தெரியும்டி. அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு அனுசரிச்சு நடக்கிறது தான் பொம்பளைங்களா பிறந்த நம்மளோட வேலை. இதெல்லாம் சொல்லி சொல்லி தானடி உன்னை சின்ன வயசுல இருந்தே வளர்த்த. இப்ப உனக்கு திடீர்னு படிக்கணும், பெரிய ஆள் ஆகணும். எங்க இருந்து உனக்கு இப்படி ஒரு ஆசை வந்துச்சு? அவ தண்ணி எடுக்கிற முறையே சரியில்லைங்க. குடத்தை தூக்கி கீழே போடுறா, மேல போடுறா, இடுப்புல தூக்கி வைக்கவே தெரியல. என்னங்க, அவளுக்கு இடுப்பே இல்லைங்க. என்னடி அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அவளுக்கு ஒழுங்கா தண்ணி எடுக்கவே தெரியலங்க. அதான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலான்னு வந்தேங்க. ஆமா, அவளுக்கு நீ ஏன் சொல்லி கொடுக்கணும்? அதானே, அவளுக்கு நான் எதுக்கு சொல்லி கொடுக்கணும்? அப்போ அவ இந்த தொட்டியை நிரப்பணும் நீ ஆசைப்படுற? ஐயோ, அப்படி இல்லைங்க. அவ சொன்னதை சரியா செய்யறாளன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேங்க. அவ சரியாவே செய்யலங்க. சரியா செய்யலனா நீ விட்டு போக வேண்டியதானே? உனக்கு என்ன அவ மேல அவ்வளவு அக்கறை? சாச்சா, இல்லங்க. ஒருவேளை நம்ம கண்ணு முன்னாடியே தப்பா பண்ணானா அதை இப்படி செய்யக்கூடாது, அப்படித்தான் செய்யணும், அப்படி யாராவது சொல்லணும்ல, அப்படி சொல்லதாங்க நான் வந்தேன். ஓ, அப்ப அவ சரியா செய்யணும். அவ அந்த தொட்டியை நிரப்பணும். அதான உன் ஆசை? ஐயோ, எந்த ரூட்ல போனாலும் கேட்ட போடுறானே அந்த கண்ணு. நான் என்ன பண்ணுவேன்? ஏய், என்ன உன் மூஞ்சில ஒரு திருட்டு முடி தெரியுது? அதுவே நீ தப்பு பண்றன்னு சொல்லுதே. உன்னை சும்மா விடலாமா? உன்னை இருங்க. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? எதுக்காக உங்க கைய நீங்களே வருத்திக்கிறீங்க? நான் அடி வாங்கினா அவ்வளவுதானே. நீங்க அடிக்கிற அடியே நானே அடிச்சுக்கிறேன். போதுமாங்க? என்ன குறுக்குறுன்னு பாக்குறேன்? உன் கண்ணுல இருந்து கண்ணீரே வரலையே. ஒரு வேளை அடி சரியா வேலையோ? ஐயோ, வேணா இன்னும் 2 அடி அடிச்சுக்கணும்ல. அடிச்சுக்கிறேங்க. ஏய், சரி போய் தொலைட்டோம். இதோட உன் வாழை சுட்டிக்கோ. எங்க வீட்டு பொண்ணு சித்ரா நாளைக்கு ஒன்னால கஷ்டப்படக்கூடாது. ஒன்னால நடக்க முடியாம போய் கிருபான் அவ சர்டிபிகேட்லாம் எரிச்சிட்டார்னா அவ அங்க கதறி அழுவா. அதெல்லாம் என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதுக்காகத்தான் நான் இவ்வளவும் பண்றேன்.
ஓ உனக்கு அவங்க மேல அவ்வளவு பாசம் இருக்கா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இங்க பாரு, அவ உன்னை உண்மையாவே அண்ணனை தான் பாக்குறா. உனக்கும் அவ மேல அதே அளவுக்கு பாசம் இருக்குன்னா அவங்க வீட்ல அவளை இந்த வயசுல எவனோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணப்ப அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும்? அதை தடுத்து இருக்கணும்ல. மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசைப்படுறா, அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவங்க பக்கம் தானே நின்ன. உனக்கு கூட அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணல. இல்ல, அது வந்து உன் அக்கறை என்னன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த அக்கறையெல்லாம் ஏன் மேல காட்ட வேண்டாம். ஏய் தள்ளு. ஏய், உன் தங்கச்சி பாத்தியா என்ன பேச்சு பேசுறான்னு? நான் பேசின எதையாவது அவ கேட்டாளாடா? எவ்வளவு திமிரு பாத்தியா அவளுக்கு? இவளுக்கு போய் பரிதாபப்பட்டு டீ வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா? என்ன அடிச்சுக்கணும் நானே. அவசரப்பட நானே வரேன். அவ இந்த பந்தயத்துல ஜெயிக்காம எப்படியாவது நம்ம தடுத்துடணுமா? ஏய், என்னடி சொல்ற? என்னதான் இருந்தாலும் சித்ரா நம்ம வீட்டு பொண்ணு. சித்ராவோட சர்டிபிகேட்டுக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த பந்தயத்துல அவங்க ஜெயிக்கணும். மா, இவ போற வேகத்தை பார்த்தா ஜெயிச்சிருவ போல இருக்குமா? ஏய், அதுக்கு அவ ஜெயிச்சிட்டு போறாடி. இல்லம்மா, அவளை ஜெயிக்க விடக்கூடாது. ஏய், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டி. இன்னும் 200 குடம் தண்ணி அடிக்கிறதுக்குள்ள அவ அசந்து போயிருவாடி. அதுக்குள்ள இருட்டே போயிடும். நீ போய் தூங்கு. இல்லம்மா, எனக்கு என்னமோ அவ மேல ஒரு டவுட் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவ செஞ்ச விஷயத்தெல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த பந்தயத்துல அவ கண்டிப்பா ஜெயிச்சிருவான்னு தோணுதுமா. என்னடி நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவ ஜெயிச்சாலும் தோத்தாலும் நமக்கு தானே லாபம். ஒருவேளை ஜெயிச்சிட்டா சித்ராவுக்கு நல்லது தானே? மா, சித்ராவுக்கு நல்லது நடக்கிறது முக்கியம் இல்ல, ஏன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். புரியலையேடி. அம்மா, பந்தயத்துல இந்து தோத்துட்டான்னா அவளை எல்லாரும் சேர்ந்து வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அப்புறம் எனக்கும் கருணா மாமாவுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணம் நடக்கும். எப்படி என் பிளான்? நான் சொல்றத கேக்குறியா? என்ன இருந்தாலும் சித்ரா நம்ம பொண்ணு. அதான் நான் யோசிக்கிறேன். மா, சித்ரா சின்ன பொண்ணுதான். ஆனா அவ கண்ணு முன்னாடியே அவ சர்டிபிகேட் எரிச்சா ரொம்ப கஷ்டப்படுவாதான். ஆனா சித்ரா அவளை கஷ்டப்படுறத பார்த்தா சுகுணாக்கா கோவம் முழுக்க அந்த இந்து மேல திரும்பும். கரெக்டா? ஆமாடி, இப்பதான் எனக்கு புரியுது. கண்டிப்பா இந்து மேல கோவப்படதா செய்வா. சுகுணாக்கா மட்டும் இந்து மேல கோவப்பட்டா அந்த கோவத்தை நாம பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் சுகுணாக்கா நம்ம பக்கம் வந்துருவாங்க. நான், நீ, சுகுணாக்கா 3 பேரும் கூட்டணி சேர்ந்து இந்த இந்துவை வீட்டை விட்டு வெளியே அனுப்புற வழியை பார்க்கணும்.